வாங்குங்க, இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி சிக்கன் 65. வீட்டில் இருக்கிற பொடிகளை வச்சு கடைகளில் வந்து 65 பொடி வாங்காமல் எப்படி பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு உள்ளக்க கறியும் நல்லா சாஃப்டாக வந்து வெந்து வந்திருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு எண்ணெயில் போட்டோன்னே நல்லா நமக்கு பொரிஞ்சு அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து இதுவும் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதோட அந்த சிக்கனோட நெடி வாசம் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். இது நமக்கு நல்லா சாஃப்டாகும் கறியை. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. இது வீட்டிலே ரெடி பண்ணது தான். நான் பிரியாணிக்கு இதான் சேர்த்துக்கிடுவேன். ஃபைனலாக இதோட ஒரு சின்ன சைஸ் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நமக்கு ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி கலந்து வச்சுக்கலாம். பாருங்கள், சிக்கனில் வந்து மசாலா எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நமக்கு இருக்கணும் மசாலா. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். நமக்கு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊறணும். எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா பாருங்கள், ஊறவும் இன்னுமே சிக்கனில் வந்து நல்லா வந்து மசாலா பிடிச்சி வந்திருக்கும். இப்போ இதோட 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கறி ஊறினதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவரும் பச்சரிசி மாவும் சேர்க்குறனால நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பொரிச்சு எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான். இப்போ இங்கிட்டு வடைச்சட்டி காயவும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது எப்படினாலும் வந்து மசாலாவாக ஆகும் எண்ணெய். அதனால் ரொம்ப வந்து வேறு எதுக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியாமல் ஆயிரும். அதனால் எண்ணெய் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சி வரவும் ஒன்று ஒன்றா எடுத்து சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். எல்லா சிக்கனும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நடுவில் வந்து சிக்கன் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா பிரித்து விட்ருங்க. பாருங்கள், இப்படி பிரித்து விட்டிங்கனாவே உங்களுக்கு நல்லா சிக்கன் தனித்தனியாக வந்துடும். மசாலானா உதிராது. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்தனால ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான். அவ்வளோதாங்க. இனிமேல் ஒரு 10 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு சிக்கனை வந்து வேக விட வேண்டியது தான். வெளியே இருக்கிற மசாலாவோட கலர் நல்லா டார்க்காக மாறி வர வேக விட்டால் போதும். நல்ல கறி உள்ளக்க சாஃப்டாக, வெளியே வந்து நல்ல கறியில் வந்து மசாலா பிடிச்சி சூப்பராக இருக்கும். 65 இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் நம்மக்கிட்ட இருக்கிற பொடியே வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ரவினா சமையலை ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.